ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பார்க்கலாம். அதாவது இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸுக்கு சில இடத்துல லேக் அடிக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய அந்த அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சூப்பராக காட்டியிருக்காங்க, நல்லா காட்டியிருக்காங்க. என்ன தான் அவர் எஸ்ஏ சூர்யா இங்கிலீஷில் டைலாக் பேசினாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக தமிழில் பேசணுன்னா அந்த எஸ்ஏ சூர்யா சார் மிரண்டுருவார். அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா இருந்துச்சு. வந்து இந்த ஏஐ பற்றி, டேட்டிங் ஆப்பை பற்றி ரொம்ப இதாக சொல்லியிருக்காங்க. இப்போ உள்ள டேட்டிங் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இளைஞர்களை சீரழிக்குது. ஏகப்பட்ட பேர் இதில் வந்து காசு நஷ்டம் பண்ணிடுறாங்க. ஒருத்தவங்களுடைய உணர்ச்சியை தூண்டி பல வகையில் இப்போ ஒரு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிலாம் வந்து சம்பாதிக்கிறாங்க. அதை பற்றி சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஏஐலாம் லிமிட்டாக யூஸ் பண்ணுங்க அதை பற்றி சொல்லியிருக்காங்க. செல் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும், கற்காலத்தில் எல்லாத்தையும் காட்டியிருக்காங்க. சீமான் அண்ணனை வச்சு ஒரு ட்ரெஸ் மாதிரி வச்சு காட்டியிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம்னா நம்ம இந்த கூல்ட்ரிங்க்ஸை பற்றி காட்டும் போது எல்லா கூல்ட்ரிங்க்ஸையும் தலையை கீழே குனிந்து தான் குடிக்க முடியும். ஆனால் இளநியை மட்டும் தான் அந்த மேலே பாட்டத்தை டாப் வெட்டி நம்ம மேலே தலை நிமிர்ந்து குடிக்க முடியும். அது வந்து சூப்பராக அந்த சீன்ச்சு அண்ணன் சீமானு சொல்லிப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் உண்மையில் ரொம்ப நல்லாயிருக்கு, பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள். படத்தில் வந்து உங்களுக்கு ஃபுல் லவ் ஸ்டோரி தான். நீங்கள் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வாங்க, ரொம்ப படம் நல்லாவே போகுது. சின்ன சின்ன யோகி பாபாவோட சின்ன சின்ன அந்த காமெடி ட்ராக் அங்கங்கே இருக்குது. நிறையா ரொம்ப எதிர்பார்க்க முடியாது காமெடி. சீமான் சார் ஆக்டிங் ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் ஒன்றுமே எங்களுக்கு சீமான் சாரோட ஒன்றுமே கொஞ்சம் ஸ்கோப் கொடுத்துக்கலாமோன்ற மாதிரி தோணுச்சு. அவரோட வர அந்த தமிழில் பேசுகிற விஷயம்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ரெண்டாவது எஸ்ஏ சூர்யா ஆக்டர் நடிப்பு அறக்கன்றதை அவர் திருப்பவும் ப்ரூவ் பண்ணிட்டார். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தா ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. மாளவிகா ரொம்ப வருஷம் கழிச்சு கம்பேக்கு, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு ஆள் லவ்வர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஃபேமிலியோடு வரக்கலாம், வல்கர் கண்டென்ட்லாம் எதுவும் இல்லை. கொஞ்சம் மசாலா படம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லவ் சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே இது ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். எல்ஐகே படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். நல்ல படம், லவ் ட்ராமாவாக இருந்துச்சு. ஏதோ கொஸ்டின்ஸ் இருக்கா? லவ் ட்ராமாவாக இருந்துச்சு. சீமான் அண்ணன் என்ட்ரி பயங்கரமாக இருந்துச்சு. பிரதீப் ரங்கநாதன் எப்பயும் போல் நல்ல கேரக்டர் பண்ணியிருந்தார். தென் 2040 பற்றி பேசுகிறாங்க படத்தில், லவ்வை பற்றி பேசுகிறாங்க, ஃபோன் வந்து நம்ம ரொம்ப அடிக்டாக இருக்கிறத பற்றி பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாமே பற்றி பேசுகிறது தான் எல்ஐகே படம். ஸோ தென் நீங்கள் எங்கெங்கே ஃபன் எலிமெண்ட் இருக்குமோ அதெல்லாம் இருக்குது. எல்ஐகே ஒரு பெஸ்ட் ஃபிலிம், 10 out of 8. அனிருத் பிரிச்சுட்டாப்புல எல்லா பாட்டுமே ரொம்ப அழகாக, மெலடியாக இருக்கட்டும், ஒரு குத்து சாங்காக இருக்கட்டும், எல்லாமே கரெக்டான லெவலில் கரெக்டாக இருந்துச்சு. சொல்லுங்கள். மாளவிகா நடிச்சிருக்காங்க. பட் மாளவிகாவுக்கு என்ன கேட்டால் மாளவிகா நான் கவனிக்கலை. மித்த கேரக்டர்ஸாக மெயின் கேரக்டர்ஸாக ப்ளே பண்ணாங்க. எஸ்ஜே சூர்யா, சீமான், பிரதீப் ரங்கநாதன் தான் ஹோல்ட் பண்ணது இந்த படத்தை. ஸோ இவங்க தான் மெயின் கேரக்டர், யோகி பாபு. ஸோ தீஸ் கேரக்டர்ஸ் ஆர் த மெயின் கேரக்டர்ஸ். தட்ஸ் இட். ஆக்சுவலாக வந்து செல்ஃபோன் அடிக்ட் வச்சு எடுத்த படம். ஃபியூச்சரில் மேபி இது ரியலாக கூட நடக்கலாம். ஒரு மாதிரி ரியல் ஸ்டோரி தான், நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது ப்ரோ. தேங்க்யூ. புரியல ஐயா. படம் ஆக்சுவலாக வந்து சூப்பராக வந்திருக்கு ஐயா. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்லிட்டு விக்னேஷ் சார் அவர் டேரக்ஷனில், நயன்தாரா மேம் ப்ரொடக்ஷன், ரவுடி பிக்சர்ஸ் மூலமாக வந்திருக்கு. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. சீமான் அண்ணன் நடிச்சிருக்காரு, இப்போ யோகி பாபு அண்ணன் நடிச்சிருக்காங்க, ஹீரோயின் அவங்க நடிச்சிருக்காங்க, 2 ஹீரோயின் யூஸ் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங்கு, சினிமாட்டோகிராஃபி எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. படம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஜென்சிக்கு உண்டான படம் இது. 2040 என்ன நடக்கும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கனவு ஒரு இதுவாக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஐஏஐ நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு மொபைல் ஃபோனில் வந்து ரொம்ப இதுவாக இருக்காங்களா, அடிக்டாக இருக்காங்களா, அதை வந்து தடுக்கிறதுக்காகவும், அது லவ் என்றைக்குமே அது வந்து தீர்மானிக்காது. உண்மையாக ஒரு 2 இதையும் வந்து உண்மையாக லவ் பண்ணால் கிடைக்க வேண்டிய விஷயம் தான் கிடச்சிருக்கு. அதுதான் கதை. வந்து பாருங்கள், ஒன்லைன் அதுதான். ஓகே, தேங்க்யூ. சூப்பர் சூப்பராக இருந்தது. படம்